மா ஒரு 50 ரூபாய் இருந்தா தாம்மா. எதுக்கு உனக்கு 50 ரூபாய்? இல்லைம்மா நான் ஒரு இடத்துல வேலைக்கு கேட்டுன்னு வந்திருக்கேன். அது இங்கேருந்து ரொம்ப தூரம் பஸ்ஸில் போகணும். அதான் தூரமா இருந்தா நந்து போ, என் இல்ல காசுல போடா. 20 ரூபானா கொடுமா. போகும்போது பஸ்ஸில் போயிடுறேன், வரும்போது தம்பி ஆஃபீஸில் தான் வரேன். அப்படியே அவன் கூட வந்துடுறேம்மா. எப்படியா இருந்தாலும் இந்த வேலை கெச்சா போக மாட்டேன். இதா புடி. சரிம்மா. அண்ணா நான் சும்மா கத்தினுக்கிறேன். நான் வேலைக்கு ஆளுங்க வேணும்னு கேட்டிருந்தீங்களா, அதான் வந்திருக்கேன். தம்பி வேலைக்கு வர சொன்னா ஆடியோ செஞ்சு 10 மணிக்கு வருவியா? உனக்கு முன்னாடியே ஒரு பையன் வந்துட்டான். வேலை கிடையாதுப்பா, போ. சரிண்ணா. அம்மா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. பிறந்தா பணக்காரங்களாக பிறக்கணும். நம்மளை மாரி மிடில் கிளாஸாக பிறக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஆனால் மிடில் கிளாஸாக பிறந்தாலும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகிறோமோ இல்லையோ, வேலைக்கு போனோம். அப்போ தான் நம்மளாம் ஒரு ஆளாகவே மதிப்பாங்க. சற்று நேரம் கழித்து டைம் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் ஆளை காணோம். அதோண்டா ஏய் நில்றா. டேய் நில்றா. டேய் தம்பி நில்றா. டேய் தம்பி நில்றா. நில்றா. டேய் நில்றா. டேய் நீ எதுக்கு இப்போ மூச்சு வாங்கி ஓடியாடுற? உனக்கு எவ்வளோ தூரத்தில் தொத்தினா தெரியுமா? அப்படி மூச்சு வாங்காம. ஆமா, நீ எங்க வந்த? அதுவாடா. அதான் நல்லா பச்சிடணும். பச்சிருந்தா நம்ம நல்லா வேலைக்கு போயிடறான்ல. சரிடா, அதெல்லாம் விடு. தண்ணி தக்கிடுது, தண்ணி வாங்கி தரியா? தண்ணி தானே, அதை வாங்கி தரேரு. தல்றா டேய். நான் எதுக்கிட்ட உனக்கு தண்ணி வாங்கி தரணும்? சரி, எனக்கு தண்ணிலாம் வாங்கி தர தேவையில்ல. என்னை வீட்டை திரும்ப விட்டுரு. ஏய் கீழே இருங்கடா. டேய் என்னடா, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைடா. என்னை திரும்ப வீட்டில் விட்டுறா. என்னால கொண்டு போக முடியாது. எப்படி வந்தியா அப்படியே போ.